நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆய்வாளர் திரு கணேஷ் பிரசாத் அவர்கள் தலைமையில் கூடலூர், பந்தலூர், தேவாலா பகுதிகளில் பேரிடர்களை கையாள உள்ளனர். அதற்கான ஒத்திகை பரிசோதனை உதகை சாதிமஹால் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்கள் வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று, இன்னைக்கு, நாளை 3 நாள் வந்துட்டு ரெட் அலர்ட் இருக்கிறதுனால தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்துட்டு உதகைக்கு வந்திருக்காங்க. அதாவது 2 டீமாக இருந்திருக்காங்க. ஒன்று வந்து உதகை, இன்னொன்று கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேயும் அங்கே இருந்துட்டாங்க. உதகைக்கு வந்த அப்புறம் தேவாலா போன்ற பகுதியில் அதிகமாக மழை பெய்யும், அதுக்காக அந்த மீட்பு குழுவினர் இந்த புறப்படக்கூடிய அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தயார் நிலையில் இருக்காங்க. இங்கேருந்து அந்த வாகனத்து மூலிமா தேவாலா போன்ற பகுதிக்கு போயிட்டு அங்கே ஏதாவது இந்த வெள்ள சேதங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான அந்த சேத விவரம் அதை அவங்க போய் அந்த மீட்பு பணிகள்லாம் ஈடுபடக்கூடிய அந்த விஷயத்தில் ஈடுபடுவாங்க. இந்த இது குறித்து நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் கணேஷ் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. இந்த மழைக்காலம்னால பேரிடர் காலத்தில் வரப்போ இவங்களாம் வந்து சேவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கணேஷ் பிரசாத் சார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். குட் ஈவினிங் சார். சார், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஒன் சார், அண்ட் வாட் இஸ் த பிளான்? Sir, there is one cyclone which has been formed in Arabian Sea named Tokti. The impact mostly will be occurred in Kerala coastal region, but some impact will be also be affected in OT and Coimbatore. That's why, as a pre-positioning for mitigate the situation, if any situation which will be emerged worstly here, that's why we have been here to tackle all type of situation to handle it. That's why one team has been from 4th Battalion India Arakono has been sent to Uti, and one team has been sent to Coimbatore to tackle all type of situation. But there might be chances of heavy rain. That's why we have been here. If any heavy rain will be started, resulting in maybe more water and landslide, we'll be here to handle or mitigate the situation. But there is likely to be chances that all these type of things will not be happen because the Tokti cyclone has been moved from the Kerala region. So the impact will be less here. But if in any case it would be worse here, then we will be here to tackle all the situations. What type of preparations you made for this? Sir, we have a boat, OBM, and chainsaw, cutting equipment, rope, landslide equipment. These are the equipment that we are being used to previously in the landslide area. We have to evacuate the person if they have need. All type of requirement which administration had, we will do it. So 2 type of a team has been splitted, and where which team, what type of arrangements made? Team which not been divided in 2. One team has been in Uti, one team has been in Coimbatore. Okay. If anything, just we have taken message from the authority, we have to move to Palabadam, which is 70 kilometers from here, near about Kerala border. There is some water maybe chances to be accumulated there. So we will go there to evacuate if need. That's why we will move from here to there, sir. Approximately how many members are there in your team, sir? It has not been given data, but we will have to go as a area raking. You think it is as a area raking.
தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் கணேஷ் பிரசாத், திரு கணேஷ் பிரசாத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்குது. தண்ணிகள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்துட்டு போட் போன்றதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுமாரி ரோபு கட்டிங் பிளேஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றின அந்த காட்சிகள் கூட நம்ம இப்போ ராகம் தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், பார்த்துக்கலாம். சரி நேரில் இதே போல் இன்னொரு அப்டேஷனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.